நீங்களே உங்களை பற்றி எப்போயாவது லோவாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என் லுக்ஸ் நல்லா இல்லை, என் பாடி நல்லா இல்லை, நான் பேசுகிறது நல்லா இல்லை, நான் பழகுற விதம் நல்லா இல்லை, ஏன் நான் பண்ணுற எதுவுமே நல்லா இல்லை, என்னை சேர்ந்த எதுவுமே நல்லா இல்லைன்னு நீங்கள் உங்களை பற்றி எப்போயாவது லோவாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளை பற்றி நமக்கே இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் தான் இதுக்கெல்லாம் காரணம். எனக்கும் இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு செல்ஃப் இமேஜ் இருந்திருக்கு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கு, ஏன் இருந்துகிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம், இல்லை நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போகிறோம், நமக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோம், அந்த ட்ரெஸ்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு பிடிச்சிருக்கலாம். பட் இருந்தாலுமே வேறு ஒருத்தங்க இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, இதுதான் உனக்கு ஆப்டான கலர் அப்படின்னு சொன்னால் தான் அதை நம்ம எடுக்கணுன்னே நமக்கு இன்னும் தோணும். இந்த ஒரு ரெகக்னிஷனுக்காக நம்ம ஏங்குறோம் பார்த்தீங்களா? அப்போது நமக்கு நம்ம பண்ணுற விஷயத்து மேலே கான்ஃபிடென்ட் ஃபுல்லாக கிடையாது. நம்ம பண்ணுற விஷயம் மற்றவங்களுக்கும் பிடிக்கணும், அவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும். என்ன சொல்கிறது, அவங்கக்கிட்டேருந்து ஒரு ரெகக்னிஷன் வரணும்னு சொல்லி நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரெகக்னிஷன் எதிர்பார்க்குறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே நம்ம மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நம்ம அவங்கள விட கீழே இருக்கோம், அவங்க இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா தான் நம்ம ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கோம்னு நம்ம நினச்சிப்போம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது எதனால் வருதுன்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள்னால இருக்குது. நம்மளை சுற்றி நிறையா நெகட்டிவ் பீப்புள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தாட்ஸ் வரும். அப்புறம் நம்ம பார்க்குற டிவி, நம்ம பார்க்குற சோஷியல் மீடியா, அதில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், அவங்க பண்ணக்கூடிய மேக்கப், அவங்க லுக்ஸ், அவங்க ஸ்டைல்லாம் பார்க்குறப்ப நாம் அப்படியெல்லாம் இல்லையே, நாமளும் தான் அப்படி இருக்கோம், நம்ம ஏஜில் இருக்கவங்கள அப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்களேன்னு நாம் இந்த மொபைல் மூலிமா, இந்த போஸ்ட் அண்ட் சோஷியல் மீடியா மூலிமா பார்க்குறதுனால நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறனால நமக்கு நம்மளை பற்றியே ஒரு நெகட்டிவான ஒரு செல்ஃப் இமேஜ் க்ரியேட் ஆகுது. ப்ளஸ் வேறு என்ன ரீசன்னால் இந்த மாதிரி நமக்கு வரலான்னா, பாசிட்டிவான விஷயங்கள், அதாவது ரியலாகவும் நேச்சுரலாகவும் எந்த ஃபில்டர்ஸும் இல்லாத விஷயங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ண தவறுறது ஒரு காரணமாக இருக்கலாம். நமக்கு சின்னதுலேருந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது நம்ம எடுத்தோன்னே யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு நெகட்டிவான விஷயங்களை தான் பார்ப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்களை மீட் பண்ணுறோம், அவங்கக்கிட்ட எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் எடுத்தோன்னே என்ன நீ குண்டாயிட்ட, என்ன நீ ஒல்லியாயிட்ட, இன்னும் முகத்துலலாம் ஒரே பிம்பிள்ஸாக இருக்குது, ஏன் கருப்பாயிட்ட, ஏன் வெளுத்து போயிட்ட, உனக்கு என்ன அனிமிக்காக இருக்கியா, ஹெச்பி குறைஞ்சிருச்சா, என்ன அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஒரு 10 விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்துலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி நல்ல விஷயங்களையும் நேச்சுரலாகவும் எந்த ஃபில்டர்ஸும் இல்லாமல் ரியலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ண தவறுனது, அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய ரீசன் இந்த மாதிரி நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் நமக்கு வரதுக்கு. பாசிட்டிவான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டால் தான் இந்த நெகட்டிவான விஷயங்கள் நம்மக்கிட்டேருந்து போகும். ஸோ ஏன் நான் இந்த டாபிக் எடுத்து பேசணும்னு நினச்சேன்னா, எனக்கு இந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துட்டும் இருக்குது. அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நான் எனக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இது பிரச்சனைங்கிறத விட இது நம்மளை எவ்வளவோ விதத்தில் நமக்கு இது ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும். நமக்கு எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்தாலும் சில டைம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கூட தேடி போகணும். ஸோ அப்படி வந்தாலுமே ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கும் இது மிகப்பெரிய ஒரு அப்டக்கிளாக, ஒரு தடையாக நமக்கு இருக்கும். நம்ம எடுத்து வைக்கணும்னு நினைப்போம், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, ஐயோ அங்கே இருக்கவங்களாம் அப்படி இருப்பாங்களே, செமையாக இருப்பாங்களே, நாம் பண்ணிடுவோமா, நாம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோமா, அதாவது நமக்கு என்ன நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு பிரேக் போடுறது இந்த விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதனாலே நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்க மாட்டோம், நம்ம லைஃப்பில் க்ரோத் இருக்காது. யாராக இருந்தாலுமே மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் வரணும். இப்போ மற்றவங்க மிஸ்டேக் பண்ணி வரதை நம்ம என்ன நினச்சிப்போன்னா, நம்ம அந்த மிஸ்டேக் பண்ணால் எல்லோரும் நம்மளை பார்த்துருவாங்க, நம்மளை சிரிப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, அப்போ நம்ம இன்னும் டேமேஜ் ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஒரே நெகட்டிவான விஷயங்கள் நமக்குள்ளே வர்றது. அஃப்கோர்ஸ் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க தான், எல்லாருமே அதெல்லாம் கோ த்ரூ பண்ணி வந்திருப்பாங்க. அதை ஆமாம் மிஸ்டேக் பண்ணிட்டோம், எல்லோரும் பார்த்து சிரித்தாங்க, இது பண்ணாங்க, ஓகே நாம் அடுத்தது பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு ரெசிலியண்ட்டாக, அந்த ஒரு எல்லாத்தையும் தாங்கி அந்த பேலன்ஸ்டாக வர அந்த தாட் நமக்கு வராது. ஸோ இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது இன்னும் டபுள் டைம் நமக்கு இந்த மிஸ்டேக்ஸ் பற்றியே நம்ம யோசிச்சுட்டு இதை பற்றியே நம்ம அடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு யோசிக்க விடாமல் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங் நம்மளை அந்த லூப்புக்குள்ளேயே வச்சுருக்கோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா,
இப்போ என்னோடய ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ, என்னோடய சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸு, என்னோடய ஸ்கூல் டைம், காலேஜ் டைம், ஏன் இப்போ இருக்க டைம் ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்து பார்க்குறேன்னா, அந்த டைமில் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்த அந்த டைம், அந்த மொமெண்ட்டில் வந்து எனக்குள்ளே வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம அழகா இல்லை, நம்ம நல்லா இல்லை, நம்ம அப்படி சிரிச்சிட்டோம், இங்கே பாரு நம்ம அப்படி பார்த்துருக்கோம், நம்ம இந்த ஃபோட்டோக்கு அப்படி பண்ணியிருக்கலாம், 10 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம், ஆனால் அந்த 10 ஃபோட்டோஸில் எந்த ஃபோட்டோவுமே நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக் மட்டும்தான் பார்த்துருக்கேன். நான் நல்லா இல்லைன்னு மட்டும்தான் யோசிச்சிருக்கேன். பட் இப்போது நான் எடுத்த அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்குறப்போ நான் அவ்வளோ அழகாக இருந்திருக்கேன். டு பி ஃப்ராங்க், அழகாக இருந்திருக்கேன் மீன்ஸ் இப்போது அழகுங்கிற டெஃபினிஷன் எனக்கு மாறி இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி எனக்கு எல்லா ஃபோட்டோஸுமே நான் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. அந்தளவுக்கு நான் நெகட்டிவாக நினச்ச அளவுக்கு சத்தியமாக இல்லை. ஆனால் இது புரியறதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் எடுத்திருக்கு. மேபி மை டெஃபினிஷன் ஆஃப் பியூட்டி ஹாஸ் பீன் சேஞ்ச்டு. ஐ ஹாவ் பீன் எவால்வ்ட் ஆஸ் அ பர்சன். அது ஓகே. பட் அதாவது எந்த மொமெண்ட்டில் நம்ம என்ஜாய் பண்ணணுமோ, எந்த மொமெண்ட்டில் நம்ம அதை ரசித்து நம்ம அனுபவிக்கணுமோ, அந்த மொமெண்ட்டை நம்ம தவற விட்டுறோம். பின்னாடி தாண்டி வந்ததுக்கப்புறம் அந்த மொமெண்ட்டை இன்னும் ஹாப்பியாக வச்சுருந்துருக்கலாமே, அதை இன்னும் ரசிச்சிருக்கலாமே, அதை இன்னும் அந்த மொமெண்ட்டை நம்ம லிவ் பண்ணியிருக்கலாமேன்னு இப்போ அந்த ரிக்ரெட்ஸ் தான் எனக்கு இருக்குது. ஸோ புரியுதா? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியறது கிடையாது. நம்ம வந்து மற்றவங்க நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவிட்டியை பின் பாயிண்ட் பண்ணால் பரவாயில்ல, நம்மளே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை தான் பின் பாயிண்ட் பண்ணி அதை மட்டுமே யோசிச்சுட்ருப்போம். 10 ஃபோட்டோஸில் ஒரு ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு இருப்போம். இல்லையே, 10 ஃபோட்டோவில் 8, 9 ஃபோட்டோ கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம இப்படி தான் இருக்கணும்னு நம்மளாக ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு இது தான் அங்கே வரணும்னு நினைக்கிறோம். அப்படியே இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. எப்படி வேணால் இருக்கலாம். ஒரு இதில் நீங்கள் சிரிச்சிருக்கலாம், ஒரு இதில் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கலாம், ஒரு இதில் நாங்கள் அங்கே பார்த்துருக்கலாம். மேபி அந்த சைடு வேறு ஏதாவது வந்திருக்கோம், நீங்கள் அதை பார்த்து ரசிச்சுட்டு அங்கே இருந்திருப்பீங்க. தேர் மேபி லாட் ஆஃப் ரீசன்ஸ். பட் நம்மளை இப்படி தான் இருக்கணும்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வட்டம் போட்டு வச்சுட்டு அப்படி இருந்தால் மட்டும்தான் டிக் போடுறோம். அப்படி கிடையாது. அப்படி நம்ம பண்ணணும்னா பின்னாடி நமக்கு ரிக்ரெட்ஸ் தான் வரும். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, என்னோடய ஃபோட்டோஸில் நான் பார்த்துட்டு அப்போ சூப்பராக இருந்திருக்கோம், நம்மளை தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணாமல் விட்டுட்டோம், மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணும், மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணால் தான் அது சூப்பர்னு நினச்சிட்டு என்ன நானே அப்ரிஷியேட் பண்ணாமல் விட்டங்காட்டி இப்போ எனக்கு ரிக்ரெட்ஸ் வந்திருக்கு. பட் அதுக்காக என்ன பண்ணுறது? சரி, ஓகே, நான் என் சின்ன வயசுலேருந்து அப்படி பண்ணிட்டேன், அதுக்காக நான் இப்படி நம்ம பண்ணிட்டோமே, அப்போவே நமக்கு இவ்வளோ அறிவு இல்லையே, அப்போயே நமக்கு இது தெரியலை, அப்போவே நம்ம புரிஞ்சுருக்கணும் இதெல்லாம் அழகு கிடையாது, உண்மையாக இருக்கிறது, ரியலாக இருக்கிறது, ஃபேக்காக இல்லாமல் ஃபில்டர் இல்லாமல் இருக்கிறது அழகுன்னு நமக்கு அப்போவே புரிஞ்சுருக்கணுமே, ஏன் எனக்கு இவ்வளோ நாள் புரியலை, எனக்கு அறிவே இல்லை, எனக்கு மெச்சூரிட்டியே இல்லை அப்படின்னு என்னையே நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கட்டுமா? அப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான் கிடையாதுங்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, டோன்ட் பீட் யுவர் செல்ஃப் ஃபார் ஆல் யுவர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். அது ஒரு பாயிண்ட். ஏன்னா இது வந்து என்னோடய தெரப்பிஸ்ட் எனக்கு சொன்ன ஒரு விஷயம். என்னென்னா, இந்த லைன் அவங்க எனக்கு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது சின்ன வயசில் அவ்வளோ மிஸ்டேக் பண்ணிட்டோம், இப்போ தான் எனக்கு அது புரிஞ்சிருக்கு, நான் அப்போவே கரெக்டாக இருந்திருக்கணும் அப்படின்னா க்ரோத்துன்னு ஒரு விஷயம் இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ நம்ம பிறக்கிறப்பே நமக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல, ஏன் நமக்கு இந்த ஏஜில் தான் இது தெரியணும்னு இருந்திருக்கு. ஸோ க்ரோத் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ், ஒரு ஃபேஸில் ஒவ்வொன்று தான் தெரியும். அப்போவே எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம்னா இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ அந்த டைம் தெரியலன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு இனிமேல் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இனிமேல் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, இனிமேல் நான் எந்த ஃபோட்டோஸ் எடுத்தாலும் அந்த மொமெண்ட்டில் நான் எப்படி இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சிருந்தா ஓகே தான். அதாவது மற்றவங்க என்ன சூப்பராக இருக்குன்னு சொல்லணும், அதே மாதிரி இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு அது பர்ஃபெக்ட் அப்படின்னு கிடையாது. அந்த மொமெண்ட்டில் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தேன்னா அது எனக்கு சூப்பரான ஃபோட்டோ. 10 out of 10 ஃபோட்டோஸ் எடுத்தாலும் நான் அதுக்கு கொடுக்கணும். அப்படி இருந்தால் எனக்கு ரெக்ரெட்ஸ் இருக்காது, நான் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ ஓகேவா, நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது அதுதான். மேபி நமக்கு எல்லாருக்குமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கும். அதுவும் இப்போது இருக்கக்கூடிய இந்த கிளாமரஸான வேர்ல்டில் நமக்கு அந்த ஃபீலிங் இல்லைனா தான் ஆச்சரியம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பர்சனாலிட்டிஸ் எடுத்திங்கனாலும், எவ்வளோ அச்சீவ் பண்ணவங்க எடுத்திங்கனாலும், அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மேபி இப்போ அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமே கூட அவங்க கண்டெம்ப்ரரிஸ் பார்த்து அவங்களுக்குள்ளே வந்து என்ன, அவங்களுக்குள்ள அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த லோ ஃபீலிங், நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருக்க தான் செய்யும். நிறைய பேர் அதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடுறாங்க. பட் நிறைய பேர் வரதில்லை. சில பேர் ஹாஃப் வே த்ரோவாக இருப்பாங்க, சில பேருக்கு அது தெரியவும் தெரியாது. ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. இது காமன்
காமனான விஷயம் தான். ஸோ நமக்கு அது இருக்கிறதும் ஒரு காமனான விஷயம் தான். அட்லீஸ்ட் நம்ம அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்களையும் நீங்கள் இந்த ஃபீலிங் எனக்கு பாஸ்ட்டில் இருந்ததுக்காக உங்களையே நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க. இது ஒரு காமனான ஃபீலிங் தான். டோன்ட் பீட் யுவர் செல்ஃப் ஃபார் யுவர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். உங்கள் சைல்ட்ஹுட் வேர்ஷனை தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் சைல்ட்ஹுட் வெர்ஷனை வெறுத்துறவே நீங்கள் கூடாது. அதை நீங்கள் ஓகே இப்போ நம்மளை லேர்ன் பண்ணிட்டோம், இனிமேல் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். அதே மாதிரி நம்மளையும் சரி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம லவ்டு ஒன்ஸையும் சரி, நம்ம ஃபேமிலி, நம்ம அம்மா அப்பா, நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம ஃபேமிலியும் சரி, மற்றவங்களையுமே சரி, எல்லார்கிட்டையுமே நல்ல விஷயங்களையும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரியலான அன்ஃபில்டர்டு நேச்சுரலான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அது குவாலிட்டி வைஸும் சரி, லுக் வைஸும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பாசிட்டிவான விஷயத்த ஃபஸ்ட்டு பாருங்கள், அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அப்புறம் நமக்குள் இருக்கக்கூடிய பாசிட்டிவான நல்ல விஷயங்களையும் அப்ரிஷியேட் பண்ண நம்ம மறந்துடக்கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன்று தாங்க, ஆக்சுவலாக நமக்கு நம்மளை பிடிச்சா போதும், அதுதான் உண்மை. இப்போ நான் நான் ட்ரெஸ் போட்டணும், நான் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நான் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறேன், இல்லை என்ன பண்ணனாலும் அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே. ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டியது நான் தான். செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். மற்றவங்க என்னை பாராட்டுறது, மற்றவங்க எனக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னது அது ஒரு சப்ளிமெண்ட்ரி, அது ஒரு அடிஷ்னலான விஷயம் தான். பட் எனக்கு என்ன பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் பண்ணுற விஷயம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக தலை நிமிர்ந்து சின்ன பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை எடுத்து வைங்க. எதுக்காகவும் தலை குனிஞ்சு நீங்கள் போகவே தேவை கிடையாது. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தலை நிமிர்ந்து கான்ஃபிடெண்ட்டாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதாவது அப்போனா நீ வந்து ரியலாக இரு, நேச்சுரலாக இரு, ஃபில்டர் இல்லாமல் இருன்னு சொல்கிற, அப்போனா நாங்கள் எங்களை க்ளோ அப் பண்ணிக்க வேண்டாமா, எங்களை நாங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்க வேணாமா, எங்களை நாங்கள் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இது பண்ண வேணாமான்னு சொன்னால் அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. உங்களை நீங்கள் க்ளோ அப் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்கள் இன்னும் அழகுப்படுத்திக்கோங்க, என்னெல்லாம் பண்ணமோ பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன சொல்கிறது, வெயிட் அதிகமாக இருக்குன்னு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வெயிட் கம்மியாக இருக்குன்னு வெயிட் போடணும்னு நினைக்கிறீங்களா, ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்குன்னு அதுக்கு ஏதாவது ஃபேஸ் பேக் போடணும்னு நினைக்கிறீங்களா, ஹேருக்கு ஏதாவது போடணும்னு நினைக்கிறீங்களா, எவ்ரிதிங், ட்ரெஸ் உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு எல்லாமே மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்ல. உங்களை நீங்கள் ஒரு பெட்டர் வெர்ஷனாக உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் கேரும் செல்ஃப் பேம்பரிங்கும் கொடுக்கறது ஒரு அவசியமான விஷயந்தான். அதை நான் எதுவும் சொல்ல. பட் அந்த ப்ராசஸை நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னு தான் நான் சொல்கிறேன். அதாவது நான் இப்போ வந்து என்ன சொல்கிறது, 90 கேஜிஸ் இருக்கேன், நான் 65 கேஜி வந்தால் தான் எனக்கு என்ன பிடிக்கும், 65 கேஜி அட்டைன் பண்ணால் மட்டும்தான் நான் ஒரு பெஸ்ட்டு வெர்ஷனாக இருப்பேன், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் நான் வேணாங்கிறேன். 90லேருந்து 65 வர வரைக்கும் டெய்லியும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதோ, டயட்டிங் பண்ணுறதோ, எக்ஸசைஸ் பண்ணுறதோ, வாக் போகிறதோ, எது வேணால் பண்ணுங்கள். பட் அது ஒரு கிராஜுவலாக தானே நடக்கும். மேபி இட் டேக்ஸ் இவ்வளோ கேஜி நீங்கள் குறைக்கிறதுக்கு ஒரு 6 to 8 months கூட ஆகலாம். நேச்சுரலான இதில் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா 6 to 8 months ஆகலாம். அந்த 6 to 8 monthsமே நீங்கள் அதை லவ் பண்ணணும், அந்த ப்ராசஸை லவ் பண்ணணும், உங்கள் ரிசல்ட்டை மட்டும் லவ் பண்ணக்கூடாது. அப்படின்னு பார்த்தா திருப்பி மறுபடியும் நீங்கள் 1 or 2 கேஜிஸ், ஒரு 5-6 கேஜிஸ் ஏதாவது ஒரு விஷயம்னாலும் அதிகமாக தான் போகிறீங்க. அப்போ உங்களை பிடிக்காமல் போகுமா? கூடாது. அப்படி தான் இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை பிடிக்கணும். உங்களை இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெஸ்ட்டாக மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணணுமே தவிர, பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன பிடிக்குங்கிறது உங்கள் தாட்டில் வரக்கூடாது. ஸோ அந்த ப்ராசஸை லவ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் க்ளோ அப் பண்ணுறதும், மேக் ஓவர் பண்ணுறதும், உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதும் எல்லாமே பண்ணுங்கள். தட்ஸ் அ வெரி வெரி குட் திங் அண்ட் த பெட்டர் திங். நம்மளை நம்ம நல்லா வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும். ஸோ பண்ணுங்கள். பட் அந்த ப்ராசஸையும் ரசித்து பண்ணுங்கள், அந்த ப்ராசஸையும் லவ் பண்ணுங்கள். அந்த ப்ராசஸில் இருக்கப்போ உங்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போது நான் ஒரு 90 கேஜிலேருந்து நான் ஒரு 60 கேஜி வந்தேன்னா, 60 கேஜியில் இருக்கப்போ நான் கொஞ்சம் கரெக்டான என்ன சொல்லுவேன், ஃபிட்டாக இருப்பேன். நான் ஃபிட்டாக இருந்தால் சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், அப்படி தானே? அப்போ சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம ரிசல்ட்டு தான் பிடிக்குது. அப்போ நமக்கும் அந்த ரிசல்ட்டு பிடிச்சா நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ நமக்கு செல்ஃப் லவ் இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ ரிசல்ட்டை மட்டும் பிடிச்சா நீங்களும் மற்றவங்கள மாதிரி தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். பட் ப்ராசஸையும் பிடிச்சி 90 கேஜியில் இருக்கப்போ என்ன பிடிச்சிது, 60 கேஜியில் இருந்தப்போ எனக்கு பிடிச்சிது, இன்னும் ஒரு 2-3 கேஜிஸ் நான் அதிகமானாலும் என்ன பிடிக்கும். பட் எனக்கு அது வந்து என் உடம்புக்கு அன்ஹெல்த்தி. ஸோ அதனால் நான் வந்து அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த ப்ராசஸையும் அந்த ப்ராசஸில் இருக்கப்போ உங்களையும் நீங்கள் லவ் பண்ணணும். அப்போ தான் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் தான் நான் பேசணும்னு நினச்சேன். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு சின்ன வயசுலேருந்து வர விஷயங்கள், அதை நம்ம புரிஞ்சுட்டு சின்ன வயசில் இருக்க வெர்ஷன் நம்ம ஹேட் பண்ணுறது, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் கஷ்டப்படுறது. ஸோ இந்த வீடியோ இதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன்.
ஸோ உங்களை நீங்கள் லவ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன பிரச்சனை வந்தாலும் மற்றவங்க எல்லோரும் நம்மளை விட்டுட்டு போனாலும் நம்மளை விட்டுறவே கூடாது. டோன்ட் கிவ் அப் ஆன் அவர் செல்ஃப். ஸோ நம்ம எப்பவும் விட்டுறக்கூடாது. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எந்த நெகட்டிவான ஃபீலிங்கும் எந்த லோவான ஃபீலிங்கும் வேணாம். நம்மளை நிச்சயம் டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம நிச்சயம் நல்ல ப்ளேஸ்க்கு போவோம், ஹாப்பியாக இருப்போம். எல்லா நெகட்டிவிட்டிஸையும் தாண்டி அதெல்லாம் மாற்றி நம்ம லைஃப்பில் ஃபுல்லாக பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். எல்லோரும் நல்லாயிருப்போம். நம்ம ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருப்போம். இந்த உலகம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கில் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பேசணுன்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நெகட்டிவான விஷயத்தில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இல்லை மற்ற ஏதாவது விஷயங்களும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணி வந்துட்டீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி இருந்தாலும் அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை பாய். லவ் யூ ஆல்.